அனைவருக்கும் வணக்கம். இது ஒரே ஒரு நம்ம பிள்ளை ஒரு விஷயம் தப்பாக சொல்லிடுச்சு. அது செல்லுமணி சாரோட நண்பரில் அவரோட தம்பி நான். அனைவருக்கும் வணக்கம். ஒரு 4-5 பேர்லாம் தூங்கிட்டே எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஓகே. இப்போ கேப்டன் பிரபாகரன் அப்படின்னா அந்த கேப்டன் பிரபாகரனுக்கும் சிங்கம்புலிக்கும் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. ஆனால் எங்கள் கேப்டனுக்கும் சிங்கம்புலிக்கும் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு 3 இன்சிடென்ட் மட்டும் சொல்லிடுறேன். இந்த படம் ஆர்கே செல்லுமணி சார் அது ராஜ் அந்த ஷோலே படத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய படம். அதை நான் வந்து ஓசியில் பார்க்கணும்னு சொல்லி சேம்பரில் போய் உட்காந்து அடி வாங்கி வெளியே வந்தது. அதெல்லாம் எடுத்த கதை விட்டுருங்க. அவர் செல்லுமணி சாரோட தம்பி ராஜா என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவங்க அண்ணன் என்ன செய்கிறாரு, எப்படி பேசுகிறாருன்னு பொழுதுனையும் கேட்டுக்கிட்டே இருப்பேன். சும்மா சொன்னேன்ட்டே இருப்பார். நான் வந்து உதவி இயக்குனராக இருக்கும் பொழுது, அதாவது என்னால் வந்து சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு லாஸு அப்படின்னா செல்லுமணி அண்ணனால தான். என் வீட்டு பெட்ஷீட் காணா போச்சு. எங்கன்னா எங்கள் ஊர் பெரியவளம் பக்கத்தில் கும்பக்கரையில் ஆட்டமா தேரோட்டமா சாங்கு நைட் எஃபெக்ட் 3 மணி 4 மணிக்கு தான் சாங் முடியுது. அந்த சாங்கை பார்க்கணும்னா அந்த ஃபால்ஸுக்கு போனோம்னா ஒரு ஷாட் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் பிரேக் விட்டுருவாங்க. நான் அந்த பாறையில் போய் பெட்ஷீட்டை வச்சு பொத்தி படுத்துட்டேன். அப்புறம் திருப்பிட்டு ஆட்டமானது எங்கேயோ ஓடுறாங்கடான்னு ஓடினேன். திருப்பி வந்து பார்த்தேன் பெட்ஷீட்டை காணோம். அதுக்கப்புறம் சைக்கிள் பஞ்சரு. திருப்பி ஒரு வாரம் கழித்து சாங்கெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னாங்க. அங்கிட்டு ஆண்டிப்பட்டி பக்கத்தில் ஏதோ ட்ரெயின் ஃபைட் எடுக்கிறேன். நாங்கள் எங்கள் அம்மா சொல்லிச்சு அங்கேயும் பெட்ஷீட் எடுத்து போனேன், நான் விளக்கமத்தை கொண்டு சாத்தி போடுவேன். அப்புறம் இங்கே சினிமாவுக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த படம் ரிலீஸ் ஆகப்போ இல்லை போய் பார்க்க முடியல. எங்கள் கேப்டன் இருந்ததுனால தான் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தேன். ஏன்னா அவர் இருந்த ஆஃபீஸில் நான் சோறு சாப்பிட்டதுனால தான் எங்கள் சொந்தக்காரனே சொல்லிட்டு போயிட்டான், இனிமேல் நீ சென்னையை விட்டு வரவே மாட்டேன், உனக்கு சோறு போடுறதுக்கு ஒரு ஆள் இருக்கார், நீ அங்கே சாப்பிட்டு நல்லா இருக்கு. அதை எங்கள் கேப்டனை வச்சுக்கிட்டே ரேணிகுண்டா படத்தில் நான் தான் ஆடியோ ஃபங்க்ஷனில் நான் தான் எடுத்து நான் தான் ஆங்கராக நான் பேசினேன். அந்த பேசி முடித்ததுக்கப்புறம் எங்கள் நிக்கால்ஸ் ப்ரொடியூசர் என்னை தாஜ் கன்னிமராவுக்கு சாப்பிட போயிட்டார். அப்போ எங்கள் கேப்டன் வந்து எங்கள் அண்ணன் சுதீஷ்கிட்ட சொல்லி அவன் சிங்கப்படி சாப்பிட்டானா எங்கே இருக்கானான்னு சொல்லி போய் பார்த்து என்னை கன்னிமராவில் வந்து சுதீஷ் சார் நீ சாப்பிட்டேன்னு சொன்னார் கேப்டனு. அது சொன்னேன், இல்லைண்ணே நான் சாப்பிட்டேன், நீங்கள் தானே இருக்கேன், நான் இந்த அமீர்லாம் சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி என்னென்னா நான் சுந்தர்சி சார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்க்கும்போது எங்கள் சுந்தர்சி சார் வந்து ஒரு வீடு இருந்துச்சு. அது கேப்டன் சாரோட வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் ஒரு வீட்டில் குடியிருந்தார். அவங்க ஐவி சசியோட வீடு, சீமா அவங்களோட வீடு. அதில் 2வது மாடியில் இருந்தார். எய்த்த வீடு கேப்டன் சார் வீடு. நான் சாரை காலையில் பார்க்க 7:30 மணிக்கு போயிடுவேன். போயிட்டு அப்படியே பார்ப்பேன். பார்த்துட்டு இரவு 7:30 மணிக்கு மேலே மொட்டை மாடிக்கு போவேன். மொட்டை மாடிக்கு போயிட்டு எதுக்கு போவோம், நான் டி சங்கரனு கேமராமேனு எல்லோரும் போய் உட்காந்து அங்கே பேசிக்கிட்டு போய் ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். அப்போ அங்கிட்டு பார்த்தோம்னா அங்கேருந்து தூரமாக கேப்டன் நிற்பார். ஷூட்டிங்லேயும் அப்படிம்பார். போகணும்னே வருஷம் பூரா ஷூட்டிங் போகிறது நீங்கள் ஒரே எழுத்தாண்ட அப்படிம்பார். சரி காலையில் பார்க்கலாம் தூங்கு அப்படின்ட்டு போயிடுவார். அப்புறம் ஒரு 4 நாள் கழித்து வர்றேன். விஜயகாந்த் சார் விட்ட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி பிரசாத்துலேருந்து ஒரு க்யூ, பிரசாத்துலேருந்து காவிரி ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு க்யூ நிற்கிது வீட்டுக்கு முன்னாடி. நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் வெளியே போய் ஒவ்வொருத்தரா பொண்ணு தள்ளி விடுறேன். அப்போ விட்டுக்கிட்டே இருக்கையில் அவர் வந்து பார்க்குறாரு லேசா, இது யாரியாவே சார் சுந்தர் சார்கிட்ட வேலை பார்க்குறாரு அசிஸ்டன்ட் டைரக்டர்னு அவரோட உதவியாளர் சொல்கிறாங்க. அப்படியா? எந்த ஊர்? மதுரை பக்கம் தேனி பெரியவளம். அப்படியா? எல்லாம் ஃபோட்டோ எடுத்துனாங்க. வா நீ ஃபோட்டோ எடுக்கலையான்னாரு. நான் உங்களை வச்சு படம் எடுக்கணும்னே. என்னது உங்களை வச்சு படம் எடுக்கணும்? அது நினச்சுட்டா நீ மதுரைக்கார அப்படி தான் போய் சொல்லி அப்படின்னு போயிட்டார். போனதுக்கப்புறம் அஜித்தை வச்சு படம் பண்ணுறோம். உளவுத்துறை ரிலீஸ் ஆகுது, எதாவது ஆகுது. விஜயகாந்த் சாரை வச்சு பண்ணணுமே எதடா பண்ணுறது என்னடா பண்ணுறோம். அடுத்துக்கடுத்து சூர்யா வச்சு ஒரு படம் பண்ணலாம்ட்டு இருக்கோம். அதில் ஒரு நாள் கெஸ்ட் ரோல் பண்ணணும். விஜயகாந்த் சாரை வச்சு யார் கெஸ்ட் ரோல் பண்ணுறது, ஒரு நாள் யார் கெஸ்ட் ரோல் பண்ணி யாரோ பேசுகிறாங்க. நான் இடையில கலைப்புலி தானு சார் இருக்கார், பாலா சார் இருக்கார், விஜயகாந்த் சார் இல்லை ஒரு நாள் எப்படி வருவார், அவர் எப்படி வருவார், அதெல்லாம் வரமாட்டார், பேசி பார்க்கலாம் சார். அப்புறம் பாலா சார் பேசினார், தானு சார் பேசினார், என்னை அனுப்பிச்சிட்டாங்க. நான் நேராக போகிறேன், அவர் வீட்டுக்கு போகிறேன். போனோன்னே என்னை பார்த்தேன்னு வட ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வா, என்னை ஒரு நாள் நடிக்க சொல்லி ஒரு டைரக்டர் வந்து கதை சொல்ல வரேன், அவள் போகட்டும் நீ வெளியே கொஞ்சம் நான் பேசுகிறேன். இல்லைடா ஒரு நாள் நடிக்க சொல்கிறாரா தானு பாலெல்லாம் பேசினாரா, நீ 10 நிமிஷம் இரு நான் பேசுகிறேங்கிற இல்லைன்னாரு. இல்லை அதுதான் நானுன்னேன்.
இது நீயா? இல்லைடா நீ இப்படி சொல்கிற. நான் தான் சொன்னேன்ல உங்களை வச்சு படம் எடுக்கணும்னு. நான் அடிக்க மாட்டேன்டா ஒரு நாள். நான் எப்படி இல்லை, நீ அடிச்சேன்னா நான் அத்தனை பேர்த்துக்கு அடிக்கணும். அதெல்லாம் அடிக்கணும். நீ அடிக்கலை நான் எப்படி படம் ஒன்றுப்பா. சூர்யா நானுமா அப்படியா? சூர்யா நடிக்குதா? வரேன்டா போடான்ட்டு. ஒரு 10 நாள் கழித்து டேட்டு கொடுக்குறாரு. ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு போகிறேன். அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. சார் என்கிட்ட நான் மேனேஜர் போயிட்டா நான் வந்துட்டேன், போய் சொல்லுங்கள் டேரக்டர்லாம் வந்துட்டோம், கேமராமேன் ரத்னவெல்லாம் வந்துட்டோம், உள்ளே போங்கன்னு. உள்ளே போனேன் சார் யூனிட்டே வந்திருக்குன்னு. அவனை பூனை பிடி. உன்னை யார் யூனிட்டை கூப்பிட்டு வர சொன்னது? அண்ணே படம் எடுக்க முடியலண்ணே. நீங்கள் சூர்யாலாம் மீட் பண்ணுற சீன் எடுக்க முடியல. இங்கே கேமரா இருக்குது, இங்கே ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்குது, இங்கே டைரக்டர் இருக்காரு, நான் இருக்கேன். நீங்கள் எதுக்கு மேற்கொண்டு செலவழிச்சிக்கிட்டு இருக்கீங்க? நீயே ரத்னவேலு சூர்யா அது 3 பேர் மட்டும் வாங்க. 3 பேர் தான் வரணும். மேனேஜரை கூட கூட்டு வா அப்படிங்கிறாரு. அவர் ஷூட்டிங்கை 3 மணி நேரம் நிப்பாட்டிட்டு அவர் ஷூட்டிங்கில் என்ன வேணும், நான் எங்கே நிற்கிறேன் சூர்யா சார் நான் செஞ்சு ஒரு மாலையை போடுறேன். எதுக்கு சூர்யா மாலை செலவுலாம் அப்படிங்கிறார். 3 மணி நேரம். 1 மணி நேரம் கேப்டன் ஷூட்டிங் எவ்வளோ செலவாகும் பாருங்கள். அவ்வளவு நல்ல மனுஷன். டப்பிங் கூப்பிட்டு போகிறேன், அப்பயும் ஒரு பொக்கே கொடுக்குறேன். இல்லை இந்த வர்றது டிரைவர் இவருக்கு 500 கொடுறா, இதுக்குடா ஏன்டா அப்படி பண்ணுற. இவ்வளவு நடந்துருச்சுங்க. தம்பி விஜய் பிரபாகரோட தம்பி சின்னவர் செம்மபாண்டியன், அவர் படம் மலேசியாவில் படம். அந்த படத்துக்கு நான் போய் நடிக்கணும்னு சொன்னாங்க. ஏதோ பேச்சுவார்த்தை, யாரோ ஏதோ பொருளை கிளப்பிட்டு ஏதோ போயிடுச்சு. கேப்டன் போயிடுச்சு. என்ன சிங்கப்புலி காசு கேட்டான் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. அண்ணே இல்லைன்னேங்கிற பிறகு நான் தகவல் சொல்லிட்டேன், நீ மலேசியாவுக்கு வாடான்ட்டார். நானும் போயிட்டேன். போய் ஒரு ஹில்டனும் மேரியடு ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் இருந்துச்சு. 4 மணிக்கு மேக்கப் போட்டேன். 4 மணிக்கு மேக்கப் பண்ண போனார். அப்போ என்னை வந்து இன்னும் கொஞ்சம் இப்போ பாருங்கள் முடி இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, இன்னும் கொஞ்சம் நல்லா முடி வெட்டி மண்டையில் உள்ட்டாவெல்லாம் வச்சு ஒரு டாட்டு உள்ளாங்க வெட்டி அப்படியே போயிட்டாங்க. காலையில் பஃபேல போய் சாப்பிடுங்கன்றார். நான் அப்படியே கீழே இறங்குறேன். கேப்டன் அங்கே முன்னாடி உட்காந்து ஏதோ ஓட்ஸ் ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்காரு. சரி இப்போ எதுக்கு இவர்கிட்ட பேசணும், அப்புறம் பேசிக்கலாம்னு மலேசியாவில். அப்படியே நான் ஓரமாக போகிறேன். என்னை அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு மேக்கப் பண்ண கூப்பிடியா. மேக்கப் பண்ண வந்தார். இவங்க ஒருத்தன் போகிறேன் மாதிரியா டவுசரை போட்டு தோடுகிடலாம் மாட்டி அவனை மாதிரியே சிங்கப்பிள்ளைக்கு மேக்கப் போடியான்னார். அவர் மேக்கப் மேன் பார்த்துட்டு சார் அவர் தான் சார் சிங்கப்பிள்ளை. ஆமையா நான் அவனை கூப்பியாங்க எவ்வளோ அவனோட நானும் இப்படி தட்டுக்கிட்டெல்லாம் எடுத்துருவேன். என்னடா காலையில் 4 வெண்ணி முட்டையா அப்படின்னாரு. அவனை அப்படின்னு ஏன் என்னை பார்க்காம அங்கிட்டு போகிறேன். இல்லை நான் உங்களுக்கு தொந்தரவு. இவாடா இவங்க இன்னமும் படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதை பற்றி நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ணோம்னாரு. 4 நாள் தாங்க ஷூட்டிங்க. 16 நாள் கூட இருந்தேன். என் கூடயே இருப்பார். அப்படி நடந்து போகும்போது என் தோள்பட்டிலே கை வச்சுருப்பார். ஏன்டா சிங்க அப்படின்னு பேர் வச்சாங்க, நீ ஏன்டா அண்ணனுக்கு என்ன கதை பண்ணல, நீ என்னடா செய்கிற, சரி இந்த சீனை எப்படா எடுக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த ரைஸ் மில்லிஸ்னா நான் பழைய கதையை கேட்பேன், உன்னை கொன்றுவேன், என்னை பேச வச்சுக்கிட்டே இருக்காது, பேசாமல் இருப்பார். ஆனால் என் கூடவே இருப்பார். அந்த ஒரு நல்ல மனிதர், மிகப்பெரிய மனிதர். நான் பேசிக்கிட்டே இருந்தேன். 10 புத்தகம் எழுதுவேன் எங்கள் அண்ணனை பற்றி. எங்கள் அண்ணன் கேப்டன் பெறுவார். கேப்டன் பேர் கொடுத்த எங்கள் அண்ணன் செல்வமணியன் எனக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அவர் புகழ் என்னைக்கு இருக்கட்டும். சில பேர் இது அதாவது பூவில் ஒரு பூ இருக்குல்ல, பூவில் ஒரு பூக்குள்ளே தேன் இருக்கும்பா. அந்த பூக்குள்ளே தேன் இருக்காது. எல்லோரும் சொல்லுவாங்க பூக்குள்ளே ஒரு தேன் இருக்குது. அதுக்கு பேர் தேன் இல்லை, அது பேர் பூந்தேன். அந்த பூந்தேனை குடிச்சிட்டு போயிட்டா தேனடையில் இருக்க தேனில் அந்த தேனை கக்கி அதை தேனை உருவாக்கும். அதுதான் தேன். இங்கே இருக்குது பூந்தேன். எல்லோரும் பூக்குள்ளே தேன் இருக்குன்னு ஸ்பூனில் ஊற்றி விட்டாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அது மாதிரி எங்கள் அண்ணனை பற்றி அருமை, எங்கள் கேப்டனை பற்றி அருமை மக்களே உங்களுக்கு புரியாமல் போயிடுச்சு. அவரை பற்றி புரியாமல் போயிடுச்சு. அவர் தோல்வியில் அடையலை, அவரை துரோகம் தான் வீழ்த்துச்சு. எங்கள் அண்ணன் விட்டதை என் தம்பி விஜய் பிரபாகரன் கொண்டு வருவார். எங்கள் அண்ணியார் இருக்காங்க, அவங்க கொண்டு வருவாங்க. நீங்கள் நல்லபடியாக இருக்கணும். சினிமாவுக்கு செஞ்ச போல் இன்னும் மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்க. விருதுநர் கைவிட்டாலும் இனி உங்களை எதுவுமே கைவிடாது. கவலைப்படாமல் இருங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கேப்டன் பிரபாகரன் ஓட போகுதுன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. எல்லோரும் பார்க்கத்தான் போகிறோம். என்னுடைய 200 பாக்கெட்டில் இருக்குது, என் குழந்தைகிட்ட இருக்குது, என் மனைவிட்ட இருக்க. என்னுடைய 1200 படம் வர்ற ரிலீஸ் அன்றைக்கி எங்கள் அண்ணன் படத்துக்கு இருக்கும். நன்றி நன்றி நன்றி.